நம்ம போய் பில்லு தேடி வாங்கிட்டு வந்து எப்போ கொடுக்கறது? நான் அதை சொன்ன மாதிரி நான் ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருப்பேன். அதோட பில்லு நான் வச்சு கூட இருந்திருக்க மாட்டேன். அப்போவே தூக்கி போட்டுருவேன். அதனால் கவர்மெண்ட் வேணால் அதோட பியூரிட்டி மிஷின் வாங்கி வச்சுக்கலாம் செக் பண்ணுறதுக்கு. மற்றபடி பில் கேட்குறதெல்லாம் தேவையில்லாத விஷயம்னு நினைக்கிறேன். அவங்க கொடுக்க போகிறது தங்கத்துக்கான காசு தான். அது இப்போ எந்த ஷேப்பில் கொடுத்தாலும் அது தங்கம் தான். அதுக்கான காசு அவங்க கொடுக்கலாம். ஏன்னா நம்ம வெளியே இந்த வட்டி கடைக்கெலாம் தேடி போனால் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. நம்ம அங்கெல்லாம் வைக்கவும் முடியாது, அது மூழ்கிடும். அவங்க அதுக்கு ஒரு இது பண்ணுவாங்க. பேங்க்கில் எதுக்கு வைக்கிறவங்க கொஞ்சம் டைம் கொடுப்பாங்க, நம்மளால் அது சீக்கிரம் மூட்டிட முடியுன்ற ஒரு நம்பிக்கையில் கம்மி வட்டியாக இருக்கிறதுனால. சென்னையில் தானே வளர்ந்தாங்க, ஏழை மக்கள் தெரியாதா? இப்போ தான் பிஜேபி ஆட்சி வந்த பிறகு தான் நீ ஃபைனான்ஸ் மினிஸ்டர் இருக்கு. அதுக்கு முன்னாடி எப்படி இருந்த? இங்கே சென்னையில் எவ்வளோ அடித்தட்ட பிளாட்ஃபார்மில் இத்தனை பேர் படுத்துருப்பாங்க நீ போகும்போது காரில். அதெல்லாம் தெரியாது அவனுக்கு? அந்த மக்கள் எல்லாமே தெரியும். ஆனால் இப்போ வந்து ஏதோ ஒரு உயரத்தில் உட்காந்துட்டு ஆகாயத்தில் உட்காந்துட்டு ஆகாயத்தை தான் பார்த்துக்கிறாங்க. கீழே நடுத்தர மக்களை பார்க்கல. நடுத்தர மக்களை பார்க்கல. நம்ம எப்படி நம்ம சென்னையில் நம்ம தமிழ்நாடு மக்கள் எப்படி வாழறாங்கன்னு தெரியல. ஆனால் அந்த மாதிரி சொல்கிறாங்க, நாங்கள் இவ்வளோ கொடுக்குறோம் தமிழ்நாட்டுக்கு, இவ்வளோ நிதி கொடுக்குறோம், அவ்வளோ நிதி. ஒரு நிதியும் அந்த மாதிரி தெம்பில்லை. அவங்க நாம் எது சொன்னாலும் அவங்க அதுக்காக வேற ஏதாவது தான் சொல்லுவாங்க. அவங்க வெங்காய விலைக்கு சொன்னப்பயே நான் வெங்காயமே சாப்பிட்றதில்லைன்னு சொன்னவங்க. அதனால் நாம் இப்போ எதாவது சொன்னால் நாங்கள் நகையே போடுறதில்லைன்னு கூட சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து நிறைய பணம் வச்சுட்டு போய் பெரிய நகை கடையில் வாங்கி அதெல்லாம் கரெக்டாக வச்சுருக்கிறவங்களுக்கு இதாக இருக்கும். இப்போ கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 916 ஹால்மார்க் அது இருக்கிறது தான் நல்ல இதுன்னாங்க. அப்புறம் மறுபடியும் இப்போ கொண்டு வராங்க. இதெல்லாம் நாங்களாம் நகை பற்றியே மறந்துடணும் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது.